வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தின் கழகங்களுக்கிடையிலான விளையாட்டு விழா நேற்று நெடுங்கணி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் அரசியல்வாதிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா மாவட்டத்திலே 2000 மில்லியன் ரூபாய் மொத்த ஒதுக்கீட்டிலே ஒரு பொருளாதார அபிவிருத்தி மையத்தை உருவாக்குவதற்குரிய ஏற்பாடை செய்திருக்கின்றோம். இந்த வருடம் கிட்டத்தட்ட 400 மில்லியன் ரூபாய் அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா நகருக்கு அண்மையில் உள்ள ஒரு காணியை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அந்த காணியை இந்த தேவைக்கு விடுவிப்பதற்கு சிலர் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் காணி தராவிட்டால் இந்த காசு வழியில் வேறு மாவட்டங்களுக்கு கொடுத்து விடுவோம். பொறுப்பான அமைச்சர் பேசும்போது சொன்னார், பெற்றுக் கொள்வதற்கு பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற ஒரு சொற்ப நிதியில நாங்கள் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு போன்ற இந்த 3 மாவட்டங்களுக்கும் எங்களுடைய நிதியை பகிர்ந்து அளிப்பதிலே பாரிய சிக்கல்கள், சிரமங்கள் இருக்கின்றன. தொழில் வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பாரிய பிரச்சனை. 2016-17 இந்த 2 வருட காலத்துக்குள்ளே புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு மாகாண அரசோடும் மத்திய அரசோடும் தொடர்பு கொண்டு தாங்கள் இந்த பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் அவர்களுக்கான சில வசதிகளை செய்து கொடுப்பதன் ஊடாக இந்த பிரதேசத்தில் அமைக்கப்படுகின்ற தொழிற்சாலைகளிலே பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கின்றன.